ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு யூஸ் ஆகிற வகையில் நிறைய பப்ளிக் அவேர்னஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதுவும் முக்கியமாக லாக்டவுன் டைம்ல பப்ளிக்கு யூஸ் ஆகிற வகையில் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒன்று என்னன்னா ஆன்லைன் ஜாப்ஸ்ல எப்படிலாம் ஃப்ராட் நடக்குது, நீங்க எப்படிலாம் தப்பிக்கலாம், உங்க டேட்டாவை எப்படி அவங்க லீக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ராடான இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் ஏமாறுறாங்க. அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அண்ட் எப்படி நம்ம காசை கரெக்டா இன்வெஸ்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோல ரெண்டு செக்மெண்ட் இருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேரால் இன்டர்வியூ போக முடியாமல் மாட்டிகிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு வேலையும் போயிருக்கும். இந்த மாதிரி டைமில் நிறைய பேர் ஆன்லைனில் ஜாப் தேடிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அதை யூஸ் பண்ணி நிறைய ஃப்ராடு கும்பல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப்ஸுங்கிற பேரில் மக்கள்கிட்ட பணத்தை அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் ஜாப்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ஒரு முக்கியமான விஷயம் காப்பி அண்ட் பேஸ்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஒரு இதை காப்பி பண்ணி இன்னும் இதில் போட்டால் உங்களுக்கு அமௌண்ட் தரேன், அதாவது சேலரி தரேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ராடாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்ஸ்ல அவங்க போட்டிருக்க சேலரிலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் டிகிரி முடிச்சுட்டு 4-5 ரவுண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி வாங்குற சேலரியோட அதிகமாக போட்டிருப்பாங்க. அந்த டைம்லேயே உங்களுக்கு டவுட் வந்துடணும், நீங்கள் அந்த மாதிரி ஜாப்ல போய் மாட்டிடக்கூடாது. இதில் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று என்ன நடக்கும்னா, உங்ககிட்ட இந்த வேலையை ஃபுல்லாக வாங்கிட்டு அமௌண்ட்டை போட மாட்டாங்க. இன்னொன்று என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. டெபாசிட் பண்ணிட்டு அடுத்த மாதம் சேலரியோட உங்களுக்கு சேர்த்து போடுறோம், இப்போ ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. இது ஃப்ராடாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் சப்போஸ் நீங்க போனா கூட நீங்க செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சேலரி. உங்களுக்கே தெரியும் அந்த வேலை ஒண்ணுமே கிடையாது. அந்த வேலைக்கு போயிட்டு அவங்க 20,000 30,000 எப்படி போடுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கே டவுட் வந்திருக்கணும். அப்பவே நீங்க அதை விட்டு வெளியே வந்துடணும். அதுக்குள்ள போக கூடாது. அதுக்குள்ள போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க மாட்டிடுவீங்க. அது ஃபேக் ஜாபா தான் இருக்கும். இதுல ரொம்ப ஒரு கடுப்பான விஷயம் என்னன்னா, நல்ல ரெப்யூட்டடான ஜாப் சர்ச்சிங் போர்ட்டல், அதாவது நிறைய போர்ட்டல் ஜாப் சர்ச்சுக்காக இருக்கு. அந்த போர்ட்டல்ல இந்த மாதிரியான ஃபேக் ஜாப்ஸ் எல்லாம் நிறைய சுத்திட்டு இருக்கு. ஸோ அவங்களால எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ நம்ம தான் பார்த்து பத்திரமா ஜாப் சர்ச் பண்ணி ஜாப் ஒரிஜினலா ஃபேக்கா நல்லா விசாரிச்சு அந்த ஜாப்ல ஜாயின் பண்ணணும். அண்ட் இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா, நிறைய யூடியூபர்ஸ் கூட இப்ப பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட பிளே ஸ்டோர்ல இல்லாத நிறைய ஆப்ஸை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆன்லைன் ஜாப்ஸ்க்கான நிறைய ஆப்ஸை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன் அவங்க அப்படி ப்ரமோட் பண்றாங்கன்னு தெரியல. அவங்க ரொம்ப பெரிய யூடியூபர்ஸா இருப்பாங்க. சில யூடியூபர்ஸ் எல்லாம் அவங்களும் ப்ரமோட் பண்றாங்க. ஸோ அவங்க பண்ணுறது தப்பு தான். ஏன்னா அந்த ஆப் பிளே ஸ்டோரில் இல்லாத போது அதை அவங்க ப்ரமோட் பண்ணுறது ரொம்ப தப்பு. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் நிறைய அமௌண்ட், ஒரு ஜாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேலரி அளவுக்குலாம் ஒன்றுமே வராது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன இன்கம், ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். நீங்கள் அதுக்கு மாங்குன்னு வேலை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ தான் வரும். நீங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் எடுக்கிறதுக்குள்ள அந்த ஜாப் ஒரிஜினலாக இல்லாட்டி ஃபேக்காக இருக்கான்னு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக எடுங்க. பிளைண்டாக போய் எடுத்து ஏமாந்து போகாதீங்க. ஸோ இப்போ கேட்பீங்க, எல்லா ஆன்லைன் ஜாபும் ஃபேக் தானே, நான் ஆன்லைன் ஜாபே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு. ஆன்லைன் ஜாப் பார்த்தீங்கன்னா சில ஜென்யூனான நல்ல வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல போய் பண்ணா நீங்க ஏமாறாம கரெக்டா பண்ணி உங்க சேலரியை நீங்க வாங்கிட்டு வரலாம். சேலரின்னு சொல்றதை விட உங்க மணியை நீங்க வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி சில வெப்சைட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா freelancer.com இருக்கு, அப்புறம் upworkனு ஒரு வெப்சைட் இருக்கு, அப்புறம் ஃபைவர்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க், அதாவது உங்களுக்கு போட்டோஷாப் தெரியும்னா போட்டோஷாப்போ, இல்லாட்டி உங்களுக்கு லோகோ கிரியேஷன் தெரியும்னா லோகோ கிரியேட் பண்ணி அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச ஜாப் என்னவோ அந்த ஜாபை பண்ணி கூட அமௌண்ட் earn பண்ணிக்கலாம் ஈஸியா. இதெல்லாம் ஏன்னா வேர்ல்டு வைடா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க வெப்சைட், ரொம்ப ஜென்யூனானது. அண்ட் நானே நிறைய பர்சனலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் ஜென்யூனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா உங்க ப்ரொஃபைல் ரொம்ப கீழே இருக்கும். யாருமே ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்க ப்ரொஃபைலுக்கு ரேட்டிங் கொடுக்க தான் அந்த ப்ரொஃபைல் மேலே வரும். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்க எடுக்கும்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய பேர் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நடுவில் நீங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை உங்க கையில் எடுக்கிறது பெரிய விஷயம் தான். அதுக்கு நீங்க ரொம்பவே ட்ரை பண்ணணும். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்லாம் ஈஸியாக கிடைக்காது. நிறைய நீங்க ஒர்க் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்லாம் நீங்க எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பாருங்க. நீங்க அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் நீங்க முடிச்சு கரெக்டா டெலிவரி கொடுத்துடுறீங்க. அந்த ப்ராஜெக்ட் கொடுத்த எம்ப்ளாயர் உங்களுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. இவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங் அண்ட் கமெண்ட்ஸ்ல உங்க ப்ரொஃபைல் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மேலே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க போக போக உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஈஸியா அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க. இப்படிதான் இந்த வெப்சைட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. உங்க ரேட்டிங் தான் மேட்டர். உங்க
உங்கள் ரேட்டிங் நல்லா கிடச்சிச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கை நீங்கள் பண்ணிவிட்டு மணி earn பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு சிலர் சொல்லுவீங்க, எனக்கு எந்த ஒர்க்குமே தெரியாது, நான் என்ன பண்ணுறது, நான் டேட்டா என்ட்ரி தான் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. டேட்டா என்ட்ரிலாம் எடுக்க தேவையில்லை, அதுக்கு தான் யூடியூப் பிளாட்ஃபார்ம் இருக்குது. யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுத்து ஃபுல்லாக அந்த டொமைனை ஃபுல்லாக கிளியராக படிச்சுக்கோங்க. அதை படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஜாப் வந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரீலான்சர், அப்வொர்க், ஃபைவர் அந்த மாதிரி இருக்குது. எதுலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்து ஈஸியாக earn பண்ணலாம். இந்த ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டார்டிங் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆன்லைன் ஜாப் வெப்சைட்லாம் எப்படி டேட்டா லீக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது எப்படி பண்ணுறாங்கன்னா, சில தெரியாத ஆன்லைன் ஜாப் வெப்சைட்டில் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ டாலர்னா சொல்லுவாங்க. அதை நம்பி நம்மளும் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ரெஜிஸ்டர்னா சும்மா கிடையாது, நம்ம பேர், நம்ம ஊர், நம்ம வீட்டு அட்ரஸ், பேன் கார்டு முதற்கொண்டு எல்லாமே கொடுப்போம். அப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நம்ம இந்த ஜாப் பிடிக்கலன்னா அந்த வெப்சைட்லேருந்து அப்படியே நம்ம ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடும். அண்ட் நம்ம கிரியேட் பண்ண ப்ரொஃபைலு, நம்ம பேன் கார்டு நம்பரு, நம்ம அட்ரஸ் எல்லாமே அந்த வெப்சைட்டில் தான் இருக்கும். இப்படி அந்த வெப்சைட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் அவங்க மிஸ்யூஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வெப்சைட்குள்ளே, தெரியாத ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கும்போது ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சைனா ஆப்ஸ்லாம் பேன் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம டேட்டாலாம் லீக் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். பட் மக்கள்கிட்ட அவேர்னஸ் வராத வரைக்கும் நமக்கு டேட்டாலாம் லீக் ஆகிட்டே தான் இருக்க போகுது. இந்த மாதிரி வெப்சைட்குள்ளே நீங்கள் போகும்போது அந்த வெப்சைட் வந்து ஜெனியூனா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சர்வே மாதிரியும் எடுப்பாங்க. அந்த மாதிரி சர்வே கொடுக்குறதோ, டீட்டெயில்ஸ் கொடுக்குறதோ, அந்த மாதிரி வேலையெல்லாம் போய் சிக்கிறாதீங்க. அப்படி சிக்கினா ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்கள் டேட்டா எல்லாம் வந்து அவங்களுக்கு லீக் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் செக்மெண்ட்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஆன்லைன் ஜாப்பில் நிறைய சம்பாதிச்சிட்டீங்க, ஓகேவா? அந்த மணியை எப்படி இப்போ ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை நான் எதுக்காக இந்த வீடியோவில் எடுத்து வரேன்னா, எனக்கு இப்போ சமீப காலமாக நிறைய மெசேஜஸ் வந்துட்டுருக்கு. சம் மெசேஜஸ் எனக்கு மெயிலே வந்துட்டுருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்துட்டுருக்கு. இப்படி வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் 1000 உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆள் சேர்த்து விடுற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் சுத்தமாக வேஸ்ட்டு, யாரும் நம்பவே நம்பாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க. ஸோ இந்த மாதிரி ஆள் சேர்த்து விடுற பிளான்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்புற மாதிரியே பேசுவாங்க. நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டு போயிட்டு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அமௌண்ட்டை இப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் போய் சிக்கி மாட்டிடாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ அப்போ நான் எப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. இன்வெஸ்ட்னா ஒன்றுமே கிடையாது. உங்ககிட்ட 1 lakh இருந்தால் கூட அது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் உங்கள் அமௌண்ட் எந்த விதத்துலையும் கம்மியாகாது. மாதம் டான் 1ஆம் தேதி ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்கள் கையில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்ன பெரிய ப்ராப்ளம் ஆகும்னா, இன்ஃப்ளேஷன் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது பணவீக்கம்னு சொல்லுவாங்களே, இன்ஃப்ளேஷன், அது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நீங்கள் 5 வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு அமௌண்ட்டை போட்டுங்க. சப்போஸ் 1 lakh வந்து 5 வருஷத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸடாக போடுறீங்க. ஸோ நீங்கள் அந்த 800 rupees 5 வருஷமாக இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்க காரணமாக அந்த 800 rupees வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தெரியும். அதான் அந்த ஃபிக்ஸடில் இருக்க ஒரே மைனஸ் பாயிண்ட்னு சொல்கிறது. ஃபிக்ஸடில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கையில் வந்துட்டே இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணவோ கூட்டவோ மாட்டாங்க, அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்கும், மேக்ஸிமம் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் 5 வருஷம் கழிச்சு அந்த 800 ரூபாவை பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருக்குது. பட் மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. அது நிறைய பேருக்கு தெரியும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து கேம்பிளிங்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை சொல்லவே கூடாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 வருஷத்துக்கு மேலே ஸ்டாக் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு அதை பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது. அது வந்து கேம்பிளிங்லாம் கிடையாது. இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து கேம்பிளிங் சொல்கிறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒருத்தர் உள்ளே போயிட்டு என் ஃப்ரெண்டு போட்டான், இல்லாட்டி என் வீட்டில் ஃபேமிலியில் யாராவது போட்டிருக்காங்க, என் ரிலேட்டிவ்ஸ் போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போய் தங்களுடைய எல்லாம் பணத்தையும் போட்டு இழந்தவங்களாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அவ போட்ட உடனே எல்லா மணியும் காணாமல் போயிருக்கும். இப்படிப்பட்டவங்க ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட் கிட்ட யார் போனாலும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கேம்பிளிங், எல்லாம் காசும் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி ஒன்றும் கிடையாது. ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக். நீங்கள் நிறைய படிக்கணும். அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டோட ஒரு பெரிய எதிரி உங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் பிடுங்கிட்டு விட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய விஷயத்த படித்து தெரிஞ்சுட்டு போகணும். நானுமே ஸ்டார்டிங்கில் நிறைய லாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை பற்றி நிறைய விஷயத்த கற்றுட்டு ப்ராப்பராக உள்ளே போய் ட்ரேட் பண்ணுறவன் தான் நான். எதுவுமே தெரியாமல் உள்ளே போயிட்டு ஒன்றும் பண்ண மாட்டேன். அண்ட் அதே மாதிரி நீங்களும் யூடியூப்லாம் பார்த்து கற்றுக்கோங்க. யூடியூப்புங்கிறது ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம், எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ப்ராக்டிஸெல்லாம் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஜஸ்ட் லைக் தட் வந்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி கூட வர முடியாமல் பண்ணி விட்டுரும். அந்த அளவுக்கு எல்லா அமௌண்ட்டையும் பிடிங்கிரும்.
ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதமாவது ப்ராக்டிஸ் வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டு லாஸ் வந்து அந்த லாஸ்லேருந்து கெயின் எடுத்து அப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்க முடியும். நான் ஸ்டார்டிங்கே எனக்கு 5000 வேணும் 10,000 ஒரு நாளைக்கு வேணும்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்லா வச்சு செஞ்சு விட்ரும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் உங்களால் பண்ண முடியல, ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிஸ்க்கும் கம்மி, ரிட்டர்ன்ஸும் கம்மி. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக ஃபண்ட் மேனேஜர்ஸ்னு ஒருத்தங்க உங்கள் அமௌண்ட்லாம் வாங்கிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பேங்க் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் பாண்ட்ஸ்னால் பேங்க் கடன் கொடுக்குறது, பேங்க் நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கி அவங்க வந்து லோன்ஸ்லாம் கொடுத்துப்பாங்க, அது பேங்க் பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. யூடியூப்ல நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குது. ஒன்றுமே தெரியாமல் மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் தான் கரெக்ட். பட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ரொம்பவே ரிட்டர்ன்ஸ் கம்மி, அதுவும் சொல்லிக்கிறேன் நான். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி ஒன்று மட்டும் தான் யோசிக்கணும். உங்ககிட்ட அந்த அமௌண்ட் எக்ஸஸாக இருந்தால் மட்டும்தான் அதை இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நமக்கு சடனாக வந்து அமௌண்ட் தேவைப்படலாம். அந்த மாதிரி நேரத்தில் பேங்க்ல இருந்தால் டக்குன்னு எடுத்துடலாம். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்குள்ளே போட்டிங்கன்னா உங்களால் சடனாக எடுக்கவும் முடியாது. இதை லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டினா என்னன்னா உங்களுக்கு தேவைன்னா அந்த அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் போட்டு வைக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட போகிறேன், ஷேரில் போட போகிறேன்னு சொல்கிற அமௌண்ட்லாம் உங்ககிட்ட எக்ஸஸாக இருக்க அமௌண்ட். ஸோ அந்த எக்ஸஸான அமௌண்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மணி இல்லைனா கூட என்னது பெரிய அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிற அமௌண்ட்டு தான் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட், ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போடணும். அதை விட்டுட்டு இந்த கோல்டை விற்று ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது, கோல்டை விற்று ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறது எல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அதை மட்டும் லைஃப்பில் பண்ணிடாதீங்க. கோல்டெல்லாம் அவ்வளோ முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு கோல்டை வாங்கி சேருங்க, அதுவே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி வந்த மாதிரி அவங்களுக்கு இதை பற்றின ஒரு கிளாரிட்டி வரும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு எல்லாம் பற்றி நல்லா படிங்க. யூடியூப்ல நிறைய இருக்குது, படிக்காமல் இதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் படிக்க விருப்பம் இல்லைனா ஃபிக்ஸட் டெபாசிட்டே ஓகே தான், அதிலே போட்டுருங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களாம் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பை, ஸ்டே சேஃப்.